to ARK Diaries. பக்கத்துல இருக்க 360 Automotive ஷாப் தான் வந்திருக்கோம். ப்ரோ வினோத் ப்ரோ. ஸோ நம்ம ரெகுலராக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்டுக்கு போயிடலாம். ஸோ YAMAHA RX100 இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒர்க் ஷாப் இதுக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபுல்லாக பிரிச்சிருந்தீங்க. என்ன ப்ராப்ளமால பைக் வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக இந்த வண்டி வந்தது பார்த்தீங்கன்னா கிக்கர் ஷாஃப்ட் லாக் ஆகி வந்ததுங்க. அப்படியே கிக்கர் ஃபுல்லாகவே கீழே எங்கேஜ் ஆகி நிற்கும். ஓகே, அப்படி வந்ததுங்க. கிக்கர் ஃபுல்லாகவே எங்கேஜ்லேயே இருந்ததுங்க. நாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தது, கிக்கர் நாய்ஸ் கேட்டுட்டு இருந்தது. சரி, கஸ்டமரோட இஷ்யூ என்னன்னா இது கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி இஷ்யூ. சரி, எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருங்க. வண்டியை ரெடி பண்ண பிரித்து பார்த்தா ஃபுல்லாக உள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஃபுல்லாக ஆயில் ஒழுவி ஒரே கண்ட்ராக்ட். அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்க இது முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். அந்த ரேஞ்சில் இருந்தது. எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக பிரித்து ரெடி பண்ணிவிட்டு கிக்கர் ஷாஃப்ட் மட்டும் இஷ்யூ இல்லை. அதனால் என்னாச்சுன்னா ஐடல் கியர் எங்கேஜ் ஆகி ஃபுல்லாக கிளச் பிளேட்டு எல்லாமே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கிளச் பிளேட்டு ஹவுசிங் எல்லாமே மாற்றிருக்குங்க. கிக்கர் ஷாஃப்ட் மாற்றிருக்குங்க. சென்டர் கேஸை ரெண்டாக பிரிச்சுட்டு உள்ளே வந்து அடிபட்டுருந்துங்க லைட்டாக. அதை கரெக்டாக தேய்ச்சி ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக பேஸ்டிங் பண்ணி கம்ப்ளீட்டாக மாட்டிருக்குங்க. பேரிங்ஸ் எல்லாமே புதுசாக அரேஞ்ச் மாற்றிருக்குங்க. வண்டி டோட்டலாக 100 மாதிரி இல்லை, வந்தப்போ 100 மாதிரி ஆக்கியாச்சுங்க. கார்பரேட்டர் பார்த்திங்கன்னா லோக்கல் இந்தியன் கார்பரேட்டர் போட்டிருந்தாங்க. இப்போது ஒரிஜினல் ஜாப்பனீஸ் கார்பரேட்டர் வண்டியில் வந்த மாதிரி இந்த கார்பரேட்டர் போட்டிருக்கோங்க. மற்றபடி வண்டியில் எந்த இஷ்யூஸ் இல்லைங்க. ஸ்பீடாமீட்டர் ஓடாமல் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வார்ம் கியர் இஷ்யூஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் சரி பண்ணி பக்காவாக பண்ணியாச்சுங்க வண்டி. ஓகே ப்ரோ, இப்போ இன்ஜின் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கு. ஸோ எவ்வளோ கடைசியாக அமௌண்ட் வந்துருக்கு? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட், அதாவது எல்லோரும் கேட்குறதே தாங்க, எல்லோரும் லோ பட்ஜெட்னு கேட்குறாங்க. லோ பட்ஜெட்டில் பண்ணால் என்ன இஷ்யூ ஆகிடுதுங்கன்னா, இங்கே இருக்கிற அதாவது YAMAHA சாமானியே வந்து வாங்கி போட்டால் கூட லோ பட்ஜெட் காஸ்ட்டுக்கு போக மாட்டேங்க. வேறு எதுனா ஆஃப்டர் மார்க்கெட் பீஸ் போனால் தாங்க லோ பட்ஜெட்டுக்கு போகுது. YAMAHA பீஸே வாங்கி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, பட்ஜெட் நம்ம ஒரு 8000 7000 அப்படி பட்ஜெட் வச்சா கூட அது அப்படியே 10 12 13 அப்படி இழுத்துட்டு போயிடுது. ரெண்டாவது கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறவங்க இந்த மாதிரி கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா அந்த 10 12 13 அதை பற்றி யோசிக்கிறதே இல்லைங்க. 100னாலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து தைரியமாக இறங்கி செய்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பண்ணுறாங்க, நல்லா பண்ணி தராங்க. நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு நம்ம நல்லா பெட்டராக பண்ணி தராங்க. இதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 16000 செலவாயிருக்குங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சுங்க. பிஸ்டனை தவிர போரை தவிர மிச்சம் எல்லாமே பண்ணியாச்சுங்க. வண்டி உள்ள பிஸ்டன் போரை தவிர மிச்சம் எல்லாமே பண்ணியிருக்குங்க. கார்பரேட்டர் வேறு கார்பரேட்டர், ஜாப்பனீஸ் கார்பரேட்டர் போட்டிருக்கோம். பக்காவாக இருக்குங்க வண்டி. ப்ரோ, இப்போ இந்தியன் கார்பரேட்டருக்கும் ஜாப்பனீஸ் கார்பரேட்டரும் என்ன நல்லா டிஃப்ரென்ஸ்? மேபி மைலேஜ் இல்லை பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே தாங்க. லைஃபு கார்பரேட்டர் வந்து இந்தியன் கார்பரேட்டருக்கும் ஜாப்பனீஸ் கார்பரேட்டருக்கும் அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இது வந்து அடிக்கடிக்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஜாப்பனீஸ் கார்பரேட்டரில் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது. அப்படியே வந்தாலும் அதை ரெட்டிஃபை ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆனால் இந்தியன் கார்பரேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் அவுட் ஆகும். மைலேஜ் வந்தாலும் பெருசாக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் போய்டும், இல்லை மைலேஜ் இல்லாமல் போய்டும். இது ரெண்டுத்தில் என்ன ஒன்று. ஆனால் ஜாப்பனீஸ் கார்பரேட்டர் அப்படி இல்லைங்க. கம்ப்ளீட்டாக பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், மைலேஜும் இருக்குங்க. ரெண்டுமே டேலி பண்ணிக்கும். அதனால் வந்து ஜாப்பனீஸ் கார்பரேட்டர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் கார்பரேட்டர் விட்டு வெளியே போக மாட்டாங்க. இந்தியன் கார்பரேட்டர்கிட்ட அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த இதில் இருக்காதுங்க, பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால தான் ஜாப்பனீஸ் கார்பரேட்டர் பெட்டருங்க. ஓகே ப்ரோ, நம்ம சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் வண்டி லைனாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா RX 135 லைனாக எனக்கு தெரிஞ்ச 5-6 வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிரச்சனையாக வருது. இன்ஜின் ஒர்க் மெயினாக நிறையா பண்ணுறீங்க. ஏன்னா RX பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லைனாக சூப்பர் பைக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஹையர்சாங் அது மாதிரி லைனாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம கூட வந்து ஹையர்சாங் 300 வந்து ஃபுல்லாகவே பென்லி 300. ஸோ இந்த பைக்கில் என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளோ இன்ஜினே எடுத்து தனியாக வச்சுருக்கீங்க? ஆக்சுவலாக இது கியர் எங்கேஜ் ஆகி சீஸ் ஆகிருக்குங்க. கியர் எங்கேஜிங் சீஸ், அதாவது வந்து இன்ஜின் சீஸ் ஆகலைங்க. இன்ஜின் போரோ பிஸ்டனோ எதுவுமே சீஸ் ஆகலை. கியர் எங்கேஜிங் சீஸுங்க. அதாவது வந்து வண்டி ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் ஷிஃப்ட் ஆகிடும். 3rd and 4th 5th போகாது. போச்சுனால ரிட்டன் டவுன் ஆகாது. கியர் எங்கேஜிங்கில் ஷிஃப்டிங்கில் டைட் ஆகிடுச்சு. அந்த இஷ்யூனால வண்டி வேலூர்லேருந்து வந்திருக்கு. வண்டி கம்ப்ளீட்டாக இன்ஜினை பிரிச்சிட்டோம், ரெடியும் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே வண்டி கம்ப்ளீட்டாக செட்டிங் ஆகி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான பட்ஜெட்டுங்க. அந்த பட்ஜெட்லேருந்து நம்ம குறைச்சி எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ கம்மியாக பண்ணிகிட்ருக்கோங்க. ஃபுல் பேக்கிங் கிட்டுங்க. செலக்டர் கொஞ்சம் டேமேஜ் இருந்தது. செலக்டர்லாம் கழட்டி லேத்திலே ரெடி பண்ணி நம்மளே ரெடி பண்ணி போட்டாச்சுங்க. இது எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்க. பேக்கிங் கிட்டும் இன்ஜின் ஆயில் ஃபில்டர்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டு. க்ளச் பிளேட் 2 க்ளச் பிளேட் வந்து பேர்ன் ஆயிருந்தது. அந்த பேர்ன் ஆன க்ளச் பிளேட் மட்டும் நம்மகிட்டே இருந்தது ஸ்பேரு, அதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்குங்க. ஏன்னா ஃபுல் அசம்பிளி வாங்கினா காஸ்ட் போயிடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கோம். ரெடியானதுக்கப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பாங்க. ஸோ ஏன்னா பெனலி 300 இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து என்ட்ரி லெவலில் ஒரு ட்வின் சிலிண்டர் நல்ல எக்ஸாஸ்ட் சவுண்ட் இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து எனக்கும் ஃபேவரட் பைக்காக கண்டிப்பாங்க பெனலி 300 இருக்கும். நோட் நல்லா இருக்குங்க. எக்ஸாஸ்ட் மைலேஜும் ஓரளவு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. க்ரூசிங்கும் பார்த்தீங்கன்னா ரைட் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நம்ம நீங்கள் ரெடி பண்ணிட்ட அப்புறம் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துடலாங்க, பார்ப்போம்.
ப்ரோ அதுக்கப்புறம் இப்போது இது வந்து மெயினாக இப்போ இன்ஜின் ஒர்க்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஸோ RX100 இந்த ரொம்ப ஸ்க்ராப் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வராங்க, ரெஸ்டோரேஷன், பெயிண்டிங். ஸோ இதுவும் நம்ம ஷாப்பில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ நாள் ஆகும் இப்போ வந்து ரொம்ப ஒரு ஸ்க்ராப் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா? ஸோ கண்டிப்பாக பைக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் மாறும். ஏன்னா சிலது இன்ஜின் நல்லாயிருக்கும், அவுட்லுக் எல்லாமே போயிட்டு இருக்கும். சிலது அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும், இன்ஜின் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும். ஸோ ஏன்னா ரொம்ப மோசமாக எடுத்துகிட்டு வரோம். கிட்டத்தட்டங்க இந்த வண்டிக்கு அதை தாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்ஜின் வந்து அவுட்லுக் நல்லா இருக்கு இல்லைங்களா? இது அவுட்லுக் நம்ம பண்ணலிங்க, இவங்க கஸ்டமர் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்மகிட்ட கொடுக்குறப்ப இன்ஜின் கண்டிஷன் நல்லா இல்லைங்க. இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருப்போ இன்ஜின் கண்டிஷனை ரெடி பண்ணியிருக்குங்க, வேறு எதுவும் இல்லைங்க. ஓகே, அதை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது இதுக்கு ஸ்பேர்லாம் கிடைக்குதா ப்ரோ? தாராளமாக கிடைக்குதுங்க. எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா என்கிட்டே வந்து நிறைய பேர் வந்து சுசுகி சாமுராய் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுவாங்களாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரும்போது எத்தனை நாள் ப்ரோ தேவைப்படும்? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 வாரம் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஏன்னா இது ஏன் 1 வாரம் ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் ஒரே நாளில் முடிக்கிற வேலை அப்படின்னாங்க. இல்லைங்க, நமக்கு அப்படி பண்ண முடியாதுங்க. ஃபஸ்ட் விஷயம் வந்து நம்ம கார் இருக்குங்க, ரெண்டாவது சூப்பர் பைக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் தேர்டாக தான் நம்ம வந்து 2 ஸ்டோக்கில் அதுவும் RX விண்டேஜ் வெஹிக்கிளாக பார்க்குறோம். இப்போ இதுக்கான டைம் வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டான டைமிங்கில் கொடுக்கணுங்க. இது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கூட இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க பண்ணுறாங்க, இப்போது என் பிரதர் பண்ணுறாரு, என் ஃப்ரெண்டு பண்ணுறாரு அப்படின்னா கூட இந்த இன்ஜினில் உட்காரோம் அப்படின்னா கூட அதுக்கான டைம் ஒதுக்கி கொடுக்கணுங்க, அந்த வேலையை அதை பண்ணோங்க. அதனால் இது வந்து நம்ம காரையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணி தாங்க பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர்கிட்ட எடுக்கிறப்பே சொல்லிடுறோம் டைம் பீரியட் எவ்வளோ நாள் ஆகும்னு. அது ஒன்றுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வண்டியை இந்த வண்டி மாதிரி ஒரு வண்டி வரணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஸ்க்ராப் கண்டிஷன் வண்டி எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மினா கூட 50 to 60 செலவாகுங்க. 50,000 60,000 செலவாயிடுங்க. வண்டி உங்களுதுங்க, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுது. பட் ஆனால் வண்டி ரெடி பண்ணி இந்த அளவுக்கு ஒரு கண்டிஷனுக்கு வரதுக்கு ஒரு 50 to 60 மினிமம் காஸ்ட்டுங்க. இது ஹையராகவும் இருக்கலாங்க. ஏன்னா நான் சொல்கிறதே வந்து ஹையராக இருந்திருக்க நிறைய பேர் கேட்குறாங்க, ரொம்ப ஹெவியான காஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஹெவியான காஸ்ட் இல்லைங்க, அந்த வண்டியில் தேவையான பொருள் எல்லாமே புதுசாக இறக்குறோம். ரெண்டாவது பிராண்டட் YAMAHA அதே இறக்குறோம். இப்படி இறக்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு காஸ்ட் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக வரும். மினிமம் 50,000 60,000 ஆகும். இதே வண்டியை 30,000 20,000 கூட பண்ணலாங்க. ரொம்ப லோ காஸ்ட் பெயிண்டிங் பண்ணலாம், ரொம்ப லோ காஸ்ட்டில் இன்ஜின் செலவு பண்ணலாம், எல்லாமே லோ காஸ்ட்டில் பண்ணலாங்க. ஏன்னா 2 ஸ்டோக்குங்க, எதை வேணால் அக்செப்ட் பண்ணிக்கும், அது ஓடும். நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஓடும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது உங்களுக்கு. பர்ஃபார்மன்ஸுன்றது வெறும் வண்டி ஸ்பீடாக போகிறது மட்டும் பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. கிளச்சு நல்லா நாய்ஸ் இல்லாத கிளச்சாக இருக்கணுங்க. ரெண்டாவது போரோடைய நாய்ஸ் இருக்கக்கூடாதுங்க. கியர் ஷிஃப்டிங் டைட்டாக இருக்கக்கூடாதுங்க. கியர் எங்கேஜ் ஆகவே கூடாது அடிக்கடிக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டல் வெஹிக்கிள்ங்க. இது பர்ஃபார்மன்ஸுக்கு தாங்க நம்ம ரெடி பண்ணுறது. ரெடி பண்ணுற எல்லா வண்டியுமே பர்ஃபார்மன்ஸோடு இருக்கணும். ஒரு சின்ன கீர் லேகோ இல்லை கிளச்சு டைட்டோ எதுவுமே வரக்கூடாது. அது வராமல் இருந்தால் தான் அது பேர் நம்ம பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து. இப்படி இதை ரெடி பண்ணி தரோம் அப்படின்னா இது போயிட்டு ஒரு கஸ்டமர் வந்து இல்லை எனக்கு ஆல்ரெடி ஒரு என்கொயரி இருந்தது, வந்து பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தோம், ஒரு கிளச் நாய்ஸ் வருது, நாங்கள் எடுத்துகிட்டு வாங்க நம்ம பண்ணி தரலாம் தான் சொன்னதுங்க. அதனால் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைட் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதெல்லாம் செய்யுங்க. எல்லா சைடும் இருக்குங்க, லெஃப்ட் ரைட் நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கோங்க ஒர்க்கில். அதனால் பண்ணிட்டு போகிறது தப்பு இல்லைங்க. ஓகே ப்ரோ. ஸோ பட்ஜெட் சொல்லிட்டீங்க, 50,000 60,000 வந்து ஃபுல் ரெஸ்டோரேஷன் பெயிண்டிங் எல்லாமே சேர்த்து ஆகும்ட்டு. எவ்வளோ நாள் ப்ரோ எடுக்கும்? அதான் சொன்னீங்களே, இன்ஜின் வரைக்கும் நம்ம 1 வாரம் ஆகிடுது. ஏன் இது ஒரே நாளில் பண்ணலாமே, கணக்குப்படி ஒரே நாளில் பண்ணுற வேலை தாங்க. பட் ஆனால் ஒரே நாள் பண்ண முடியலைங்க நம்மளால். வேலை அந்தளவுக்கு ஒர்க் இருக்குங்க. காரையும் பார்க்குறோம், சூப்பர் பைக்கையும் பார்க்குறோம், 2 ஸ்டோக்கையும் பார்க்குறோங்க. இப்போது இன்ஜின் பண்ணணும் இல்லை ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு 15 நாள் தேவைப்படுதுங்க. மினிமம் டைமிங்க 15 நாள் கண்டிப்பாக தேவைப்படுது. ஒரு இன்ஜின் ரெஸ்டோரேஷன் பண்ணுறோம் மட்டும், வெறும் இன்ஜின் மட்டும் பண்ணுறோம், பர்ஃபெக்டாக இருக்குது வண்டி, இந்த மாதிரி கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்து தரீங்க, வெறும் இன்ஜின் மட்டும் பண்ணோன்னா மினிமம் 3 நாள்லேருந்து 4 நாள் கண்டிப்பாக ஆகிடுங்க. ரொம்ப கம்மினா கூட ஒரு 3 நாள் 4 நாள் கண்டிப்பாக ஆகிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஸ்பேர் போடுறோங்க. இப்போ ஸ்பேர் தாங்க மெயின். இப்போ உள்ளே இருக்க ஸ்பேர் தாங்க வந்து கம்ப்ளீட்டாக மெயினான தேவையாக வந்து ஸ்பேர் தாங்க. ஸ்பேர் கரெக்டாக இருந்தால் தாங்க வெளியே அவுட்லெட் கரெக்டாக இருக்கும். இன்புட் கரெக்டாக கொடுத்துட்டோன்னா நம்ம அவுட்புட் கரெக்டாக கொடுக்குங்க. இந்த அவுட்புட்டுக்கு தாங்க வெயிட்டிங். ஓகே ப்ரோ. இப்போது பைக் எடுத்துகிட்டு வரவங்க, ஸோ சில பேர் வந்து வேகமாக ஓட்டணும் அப்படின்னு வேகமாக ஓட்டணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும், சில பேர் மைலேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைக்கை டியூன் பண்ண முடியும். கண்டிப்பாக டியூன் பண்ண முடியுங்க. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டல் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதாங்க, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் பர்ஃபார்மன்ஸுங்க. கியரும் கரெக்டாக இருக்கணும், கியர் ஷிஃப்டிங்கும் கரெக்டாக இருக்கணும், கிளச்சு கரெக்டாக இருக்கணும், ஸ்டோக்கு கரெக்டாக இருக்கணும். எல்லாமே அந்த நாய்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டல் வைக்கணும். ஆனால் இது நீங்கள் வர்றப்பே எனக்கு இது மைலேஜ் வேணுங்க, நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைலேஜுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. இல்லை பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், எனக்கு மைலேஜை பற்றி பிரச்சனை இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி தரலாம். அதுக்குன்னு ரேஸ் வண்டி மேலே ரெடி பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ரீட் சைடு வெஹிக்கிள் மாதிரி ஸ்ட்ரீட் ரேஸ்க்கு நம்ம வந்து அக்ரி பண்ணுறதும் இல்லை, நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இல்லைங்க. அதனால் வந்து ரேஸ் வண்டி மாதிரி ரெடி பண்ண முடியாது. பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், அவ்வளோதாங்க. அதை வச்சு நம்ம ஸ்ட்ரீட் ரேஸ் ஓட்டலாம். அப்படி தான் அது ரேஸ்க்கு இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் எனக்கு கிறிஸ்பாக இருக்கணும், வண்டி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கிறிஸ்பாகவே ரெடி பண்ணி தரலாங்க, நல்லாவே எடுத்துகிட்டு வந்து தரலாங்க. பட் ஆனால் வண்டி வந்து ஃபுல்லி பர்ஃபார்மன்ஸே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு ட்ராப் அவுட் ஆகிடும். பிரேக்ஸ் வேணும்,
பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பிரேக்ஸ் வேணும், பிரேக்ஸ் அப்படி அதுக்கேற்ற மாதிரி டயர்ஸ் வேணும், எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். போகும்போது பட்ஜெட் ஏறிட்டே போகுங்க. ஓகே சூப்பர் ப்ரோ. நம்ம ஷாப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ அண்ட் ஐபாக்கத்தில் ஸோ 360 ஷாப் இவங்களோட பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் RX100 பற்றி நிறைய கேள்வி வந்து மிஸ் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் இருக்கலாம் ப்ரோ. ஏன்னா நம்ம நிறையா வந்து வீடியோஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னால ஸோ பார்க்குற ஆடியன்ஸ், ரெகுலராக பார்க்குற ஆடியன்ஸ் அதே கேள்வி ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி இவங்களோட RX100 அதுக்கப்புறம் RX135 ப்ரோ ரொம்ப தரமாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக ரெஸ்டோர் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை வந்து ஃபேன்ஸ் வந்து கோயம்புத்தூர், கேரளாண்டு எங்கெங்கேயோ போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் ஃபுல் வீடியோ பண்ணியிருப்போம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். இவங்க ஷாப்பில் ரெடி பண்ணி இவங்களோட பைக்கை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி இவங்க ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து மற்ற 2 ஸ்டோர் பைக் வச்சுருந்தாலும் சரி, இவங்க கண்டிப்பாக வந்து ரெடி பண்ண வீடியோ நான் சேனலில் போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ARK Diaries 360 ஆட்டோமோட்டிவ் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லைனாக நிறைய வீடியோஸை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். ஆமாங்க, இன்னொன்று சொல்ல வந்துட்டேங்க. நிறைய பேர் கேட்குறாங்க இந்த ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறதுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு வர கால்ஸுங்க, நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்ற கால்ஸ் தான் வர கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இஷ்யூ. எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது வந்து கீ செட்டில் வந்து டேரெக்டாக இப்போ வர மாதிரி ஒயிட் பல்ப் போடணும், இப்போ இருக்கிற மாதிரி சவுண்டு ஹாரன் வைக்கணும் அப்படின்றதுலாம் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு. அசாட் போடணும், ஃப்ளாஷர் போடணும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அது எல்லாமே பாசிபிள் தாங்க. 2 ஸ்டோக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிபிள் தாங்க. இதில் பண்ண முடியுன்ற விஷயமே இல்லைங்க. நார்மலாக ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க. நம்மளும் கண்டிப்பாக பண்ணித்தரோங்க, நம்ம பண்ணித்தரலாங்க, பிரச்சனை இல்லைங்க. அது இப்போ நம்ம இது பேட்டரி அந்த மாதிரிலாம் அடிவாங்க. அந்த மாதிரி பேட்டரி பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே வராது. ரெட்டிஃபயர் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறோம். ரெட்டிஃபயர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி சப்போர்ட் பண்ணும். 5 ounce பேட்டரி போட்டு நல்லா பக்காவாக பண்ணி தராங்க. ஓகே, அந்த மாதிரி LED லைட்லாம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி கூட கொஞ்சம் கஸ்டமருக்கு ஏற்ற கண்டிப்பாங்க பண்ணி தரலாங்க. ஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணிங்கன்னா ப்ரோ லேபர் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோ நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. இதில் ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் பேரை சொன்னோன்னே கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சேனல்லேருந்து பார்த்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் லேபர் பில்லேருந்து கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ வீடியோ இவ்வளோ வரைக்கும் பொறுமையாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாகவே செம்ம பிஸியில் இருக்காங்க. ஸோ கார் கேரேஜ் வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் நடுவில் பிடிச்சி எனக்கு வீடியோ கொடுக்கணுன்ட்டு நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவு நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஷாப் கிட்ட கேட்டு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 ஸ்டோக் இல்லைனா சூப்பர் பைக் கூட நான் 360 ஆட்டோமோட்டிவோட சேர்ந்து இன்னொரு வீடியோ கூடிய சீக்கிரம் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ARK.